கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். எஸ்தர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். பாருங்க, மொர்தெகாயை குறித்து இங்க வேதம் அற்புதமான ஒரு சாட்சியை கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, எப்பொழுது மொர்தெகாய்க்கு ராஜ சமூகத்தில் நிற்பதற்குண்டான அனுமதி கொடுக்கப்பட்டதோ அப்பொழுது மொர்தெகாய் என்ன பண்ணாராம், தன் ஜனங்களுக்கும் தன் குலத்தாருக்கும் சமாதானம் உண்டாக அவர்கள் நன்மைக்காக ராஜ சமூகத்தில் பேசுகிறவராக காணப்பட்டாராம். அப்படியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நிற்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ராஜாதி ராஜாவாகிய தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க உங்களுக்கும் எனக்கும் பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தரை இவ்வளவு சமீபமாக கொண்ட வேற ஜனம் எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும், தங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஸ்லாக்கியம்? அவரை சமீபமாய் கொண்ட ஜனம் நாம. அவர் அவர் ரொம்ப பக்கத்திலே கொண்டிருக்கிற ஜனம் நாம. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய நம்ம பிரசிடென்ட் எடுத்துக்கலாம். நம்ம பிரசிடென்ட் வந்து நமக்கு ஒரு நெருங்கின உறவு, இல்லை நம்ம பிரசிடென்ட்டுக்கு நம்ம பிள்ளை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அவங்களுடைய நம்பர் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கும். நம்ம எப்போ நினச்சாலும் என்ன பண்ணுவோம், அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருப்போம். இவங்களுக்கு இதை செய்யணும், அவங்களுக்கு இதை செய்யணும், இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிகிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற அதிகாரம், நம்ம கையில் இருக்கிற அந்த அத்தாரிட்டி அந்த அளவுக்கு வந்து பெருசு. அதை உணர்ந்தவங்களா அதற்கேற்ற விதத்தில் கிரியை செய்வோம். அதே போல தான் இங்கே தேவ சமூகத்தில் நமக்கு நிற்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பிரசிடெண்ட்டை விட மிகவும் பெரியவர் யார் அப்படின்னா நம்முடைய தேவாதி தேவன். கர்த்தத்துவத்தை தம்முடைய தோள்களில் வைத்து இந்த இந்த முழு உலகத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போது அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி நீங்களும் நானும் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போது அவர் சமூகத்தில் நித்தமும் நிற்பதற்கு, தினம் போய் அவர்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இங்கே மொர்தெகாய் என்ன செய்தாரோ அதையே நாமும் செய்ய வேண்டும். மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், சகோதரருக்கெல்லாம் பிரியமானவராய் காணப்படுகிறாராம். அது மாத்திரம் இல்லாமல் ஜனங்களுடைய நன்மையை நாடி அவங்களுக்கு சமாதானம் உண்டாக ராஜ சமூகத்தில் பேசுகிறாராம். நாமும் அப்படியே காணப்படணும். இந்த வேத எழுத்துக்களுக்கு கீழ்ப்படிந்து சகோதரர்களோட கூட தேவன் எதிர்பார்க்கிற சகோதர சிநேகத்தையும் நம்ம காட்டி, அதோட கூட தேவ சமூகத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக, இந்த மனித குலத்திற்காக, நம்மளுடைய தேசத்திற்காக, அந்த தேசத்தின் சமாதானத்திற்காக தேவ சமூகத்தில் நம்ம நிற்க வேண்டும். நம்ம தேசத்திற்கு நன்மை உண்டாக பேசுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இப்படி ஒரு தேவ பிள்ளை இருக்குமானா அந்த தேவ பிள்ளை நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்தை நினைப்பார். பாருங்க, மொர்தெகாய் நன்மை உண்டாக சமாதானம் உண்டாக பேசிக்கொண்டே இருந்ததுனால நீங்க பார்க்க முடியும். இந்த இவங்க காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களுக்கு மிகப்பெரிய தயை அங்க கொடுக்கப்பட்டிருந்தது. எஸ்தர் ராஜாத்தியாக இருப்பதனால மாத்திரம் அல்ல, மொர்தெகாய் ஞானமா யூதர்களுக்கு என்னென்ன ஃபேவர் கொடுக்கப்படணும், யூதர்கள் சமாதானமா இருப்பதற்கு என்னென்ன காரியங்கள் செய்யப்படணும், எல்லாவற்றையும் ராஜ சமூகத்தில் அட்ரஸ் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறவராக மொர்தெகாய் காணப்பட்டிருக்கிறார். அப்படியே நீங்களும் நானும் நம்ம தேசத்திற்கு, நம்ம சபைக்கு, ஊழியங்களுக்கு, நம்ம குடும்பத்திற்கு, நம்ம எல்லைக்கு, நம்மளுடைய இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனு வர்க்கத்துக்கு என்னென்ன நன்மைகள் பரலோக தேவனத்திலேருந்து வாங்கி கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் வாங்கி கொடுக்க அவர் சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. மொர்தெகாய் செய்த காரியத்தை இங்கே எதற்கு ஒப்பிடுறேன் அப்படின்னா ஜெபத்திற்கு ஒப்பிடுறேன்.
நம்ம ஜெபிச்சா கேட்கறதுக்கு தேவன் ரெடியா இருக்கிறாரு. ஒரு நல்ல தகப்பன் நம்மோட கூட இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்தி அனுதினமும் யாராவது ஒருத்தருக்காகவாவது ஜெபிக்கலாம். நம்மளால ஒரு நாள்ல எல்லாருக்காகவும் ஒரு வேளை ஜெபிக்க முடியாம இருக்கலாம். நீங்க டைம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். நம்மளால ஒரு நாள்ல எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. ஆனா, ஒரு நாள்ல ஒரு விஷயத்தையாவது செய்ய முடியும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள்ல ஒருத்தருக்காக, இன்றைக்கு தேசத்துக்காக, நாளைக்கு உங்க எல்லையில இருக்கக்கூடிய உங்க ஒரு கிராமத்துக்காக, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஜெபித்தால் கூட, நீங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளையும், எல்லைகளையும் கவர் பண்ணி, அவங்களுடைய நன்மையை தேவனிடத்துல நீங்க கேட்டு வாங்கிற முடியும். ஸோ நம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்துவோம். தேவனை இவ்ளோ சமீபமாய் கொண்ட வேற ஜாதி யாரும் இல்ல. வேற ஜனம் யாரும் இல்ல. நீங்களும் நானும் தான். எனவே நாம ஜெபத்துல தரித்திருப்பதற்கு ஒரு பிரயாசத்தை எடுப்போம். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மொர்தெகாய் ராஜ சமூகத்துல ஆண்டவரே தன் யூத குலத்திற்காக நின்றது போல, நாங்களும் தேவ சமூகத்துல அப்பா இந்த மனித குலத்திற்காக நிற்கவும், இந்த மனித குலத்தின் சமாதானத்தின் நன்மையும் நாடுகிறவர்களாய் காணப்படவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.